இன்னும் விஎஸ் பாப்பண்ண ஏன் தெரியுமா வந்தாரு? அவர் சொல்லலை, ஆனால் அவரை பற்றி சொல்லக்கூடாது. அதிமுகவுடைய கரண்ட் மாவட்ட செயலர் அவர். அங்கிருந்து வெளியே ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. எதுக்குன்னா கொளத்தூர் தொகுதியில் கடினமாக ஒர்க் பண்ணியிருக்காரு 6 மாதம். கடினமாக அங்கே பூத் லெவல் மீட்டிங் போடுறது, பகுதி மீட்டிங் போடுறதுன்னு பயங்கரமாக மீட்டிங் போட்டு அங்கேருந்து ஆர்கேனுங்களும் சுற்றிட்டு வந்திருக்காரு. திடீர்னு தலைமையிலேருந்து ஒரு கால், இல்லைண்ணே கொஞ்சம் கொளத்தூர் பக்கம் போகாதீங்கண்ணே. அவருக்கு புரியல, ஏன் கொளத்தூர் பக்கம் போகக்கூடாது? அதுதான் திமுக அதிமுக செட்டிங். ஏன் முதலமைச்சர் அவர் கொளத்தூருக்குள்ளே போனால் என்ன, முதலமைச்சருக்கு ஓட்டு கம்மியாயிடும். அந்த ஒரு செகண்டில் ரிசைன் பண்ணிட்டு கடைசியில் என்னையும் பொதுச்செயலாளரையும் பார்த்தார். அண்ணே நான் வரத்துக்கு ரெடி, 40 வருஷமா மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த வட மாவட்ட சென்னையுடைய மாவட்ட செயலாளர், எம்எல்ஏவா இருந்துட்டேன். ஒன்னே ஒன்று, திமுகவோட நீங்க ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டார். எங்க தலைவர் டெல்லியிலே காம்ப்ரமைஸ் பண்ணல, திமுக தீய சக்தியை எம்ஜிஆருக்கு அப்புறம் அழிக்க வந்தவர். இங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ணல, ஃப்ரீயா வாங்கன்னு பொதுச்செயலாளர் சொன்னார். அடுத்த செகண்டே வந்துட்டார். வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது.